ஹாப்பியாக இருக்குங்க, நல்லா இருக்கு. டைம் கிடைக்கும்போது நான் இங்கே வருவேன், உனக்கிட்ட பேசுவேன், சரியா? அப்படி தனிச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது, எல்லாருமே இருக்கும் உனக்கு, சரியா? சரியாப்பா, അപ്പം ഗുഡ് നൈറ്റാ, ഗുഡ് നൈറ്റ്. നമസ്കാരം, നിയാസ് അബൂബേക്കർ. ഞാൻ വളരെ ആക്സിഡൻ്റലി വീടിൻ്റെ അടുത്തുള്ള ജംഗ്ഷനിലൂടെ ഇങ്ങനെ നടന്നു പോയപ്പോൾ, ഇന്നലെ നടന്നു പോയപ്പോൾ ഞാൻ സ്പോട്ട് ചെയ്തൊരു വ്യക്തിയാണ്. അപ്പം ഇന്ന് ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്തേക്ക് വന്നു. അദ്ദേഹം ഹരിപ്പാട് ജംഗ്ഷനിൽ ഒരു കടത്തിനയിൽ കിടന്നുറങ്ങുന്നൊരു വ്യക്തിയാണ്. എന്തോ എനിക്ക് അല്പനേരം അദ്ദേഹവുമായിട്ട് ചിലവഴിക്കണമെന്ന് എനിക്ക് തോന്നി. ഞാൻ അതിൻ്റെ ഭാഗവുമായിട്ടാണ് ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ അടുത്ത് എത്തിയിരിക്കുന്നത്. നമുക്ക് അദ്ദേഹവുമായി ചെറുതായിട്ടൊന്ന് സംസാരിക്കാം. അണ്ണാ വാങ്ങ, എൻ്റെ പേര് சம்பத்தா? ஆர் சம்பத்குமார். சரி சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? சேலம் மாவட்டம். சேலம்? சேலம். சேலமா? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். ஓகே ஓகே. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? வந்து 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆகுதா? சரி சரி. இந்த 1.5 வருஷம் ஆகி இந்த மாதிரி இந்த இடத்துல தான் தூங்குதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. உடம்பெல்லாம் சரியா? உன்னோட உடம்பு எல்லாமே சரியா? எதுக்கு இங்கே வந்துருச்சு? அங்கே எல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்துருச்சு இந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துல? ஏழ்மை, காசு பணம், காசு பணம் ஒன்றுமே இல்லை, செலவுக்கு இல்லை. சரி சரி சரி. ஓகே ஓகே. உனக்கு ஃபுட்டு எல்லாம் எப்படி, யார் எப்படி கொடுக்கும்? பக்ஷணம், ஃபுட்டு, அது இது எல்லாமே எப்படி உன்னோட? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா? அண்ணா பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுக்குமா? பிச்சை எடுக்குமா? ஆமாம். காசு கரெக்டா இது ஹோட்டல் கடைகள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு. அப்படியா? அப்படியா? ஆமாம். சரி சரி சரி. கறி கொஞ்சம் புரோட்டா கறி. சரி. உனக்கிட்ட யாருமே வந்து பேசுமா, நீங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அப்படி யாரும் வருமா? உன்னோட அடுத்து யாரும் வருமா பேசுறதுக்கு? இல்லை யாரும் வருமா? அது பேசுறது சும்மா அப்படியே பேசுமா? யாருமே வராது அந்த மாதிரி. அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்குது உனக்கு? அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்குது? ஊரில் அண்ணன்பட்டிங்க எல்லாம் இருக்கா? சரி சரி சரி. அண்ணான்பட்டி ஊர். அண்ணான்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். அப்படியா? லைன்மேடு ஊருக்கு பக்கம், போஸ்ட் பக்கத்தில். சரி 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 சரி. அங்குள்ள பரத்தல். சரி. ஓகே. இங்கே இருக்கும்போது எப்படி உனக்கு மனசெல்லாம் நல்லா இருக்குமா? என்ன ஒரு இது அப்படியா? நம்ம ஒட்டைக்கு இருக்குது அந்த மாதிரி என்ன ஒரு ஃபீல் இருக்கா? நம்ம தனியாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன அந்த மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி என்ன ஃபீல் இருக்கா உனக்கு? கஷ்டம்தான். என்னது கஷ்டம்? கஷ்டமா? சரி. மனசு வேதனை. மனசு வேதனை இருக்குமா? வந்து யாரும் வருமா உனக்கிட்ட பேசுறதுக்கு? அந்த மாதிரி யாருமே வருமா இங்கே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருமே வராதா? ஆமாம். நம்ம தெரிஞ்சவங்களாம் யாரும் இல்லை. டீ கடைகள்லாம் இருக்கிற மாதிரிலாம். சரி சரி சரி. நீங்கள் எப்படி தூங்குவீங்க? கொசுகெல்லாம் இருக்கு இல்லையா? கொசு இருக்குது. கொசு இருக்குது. சரி. அப்போ நாயை அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன்? நைட்டில் நாயை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாயா இங்கே தூங்கும்போது நாய் என்ன வருமா? நாய் வருமா? நாய் அந்த மாதிரி யாரும் வருமா? நாய் வருமா? பட்டி வரும்போது என்ன பண்ணுவோம் நீங்கள்? கல்லுங்க இருக்குது இல்லை? கல்லா அது எடுத்து எரிஞ்சு. சரி 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 சரி. எங்கெல்லாம் ரெடியெல்லாம் எங்கே ஆகும்? டொய்லெட் எல்லாம் எங்கே போவோம்? காலையில் ஃப்ரெஷ் ஆகுதுக்கு நீங்கள் வந்து, ஏன்னா அது நம்ம டொய்லெட்டு போகும் இல்லையா, மூத்திரம் அப்படியெல்லாம், அதுக்கு எங்கே போவேன் நீங்கள்? அது பக்கத்தில் இருக்குமா? சரி. ஒரு வாரம். சரி. உடம்பெல்லாம் எப்படி இருக்குது இப்போல்லாம்? பரவாயில்லையா? உடம்புக்கு குளிக்குமா நீங்கள்? குளிக்குமா? எத்தனை நாளில் குளிக்குவேன்? எத்தனை நாளில் குளிக்கும்? காலையில் மத்தியானம் குளிப்பேன். எல்லா நாளிலும் குளிக்குமா? டெய்லி. எங்கே போவேன் குளிக்கிறதுக்கு? இங்கே சுப்பிரமணியம் சாமி கேட்டு அங்கே தெப்பக்குளம். அப்படியா? சரி. பாக்கி எல்லாம் ஓகே இல்லையா? இங்கே எல்லாம் சேஃபு? போலீஸ் என்ன வருமா இங்கே? வருவாங்க. இந்த கடைக்காரர் என்ன சொல்லுமா உனக்கிட்ட? என்ன சொல்லுமா கடைக்காரு? ஒன்றுமே சொல்லாது. சரி சரிப்பா.
நான் 2 நாள் முன்னாடி உன்னை பார்த்துருச்சு. அப்போ தான் நான் நினச்சி நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் പേസിയിട്ട് പോകണം. നമ്മൾ ഇതുപോലുള്ള ജീവിതത്തിൽ ആൾക്കാരെല്ലാം ഒറ്റപ്പെട്ട് കഴിയുമ്പോൾ അവരെയൊക്കെ നമ്മൾ വേറെ ഒരു കണ്ണിലൂടെയാണ് നോക്കിക്കാണുന്നത്. ശരിക്കും എനിക്കിന്ന് തോന്നി ഇദ്ദേഹവുമായി അല്പനേരം ഒന്ന് ചിലവഴിക്കണമെന്ന്. ഞാൻ അതിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് ഇന്ന് ഊണൊക്കെ കഴിഞ്ഞ് പെതുക്കെ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി അദ്ദേഹവുമായി കുറച്ച് നേരം സംസാരിച്ചു. ശരിക്കും നമ്മൾ ജീവിതത്തിൽ ഈ സമൂഹത്തിൽ ഒറ്റപ്പെടുമ്പോഴാണ് ഏറ്റവും വേദന നമ്മൾ അനുഭവിക്കുന്നത്. നമ്മളുടെ അടുത്ത് ഇതുപോലുള്ള ആൾക്കാരെ ഇതുവഴിയൊക്കെ കണ്ടുപോകുന്നെങ്കിൽ ഒന്ന് സംസാരിക്കാൻ ശ്രമിക്കുക. ശരിക്കും ഈ ജീവിതയാത്രയിൽ നമ്മളോട് പറയാൻ അവർക്കും കുറേ கதைகளൊക്കെ ഉണ്ടാവും തീർച്ചയായിട്ടും. உன்னோட லைஃப் இந்த மாதிரி ஆச்சு சரியா, உனக்கு என்ன இருக்கா அப்படியே என்ன மாதிரி ஒரு பையனுக்கு சொல்லுறதுக்கு இருக்கா, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணாது இந்த மாதிரி பண்ணமா அப்படி என்ன இருக்கா உனக்கு? ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை. சரி, பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பணம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆமாம், பணம் வேணும். பணம் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. ஆமாம், டீ குடிக்கல காசு இல்லை, டீ குடிக்க காசு இல்லை. டீ குடிக்கிறதுக்கு காசு வேணும். அப்புறம் சோத்து காசு, காலையில் நாஸ்தாக்கு எல்லாமே காசு வேணும். ஆமாம், அதுக்கெல்லாம் இப்போ ஒரு பைசா இல்லை. பைசா வேணும். ஓகே, அங்கே சாப்பிட்டு தான் அப்புறம் வேலை போகும். சரி அப்பா, பரவாயில்ல. நான் இது பார்க்கறதுக்கு தான் வந்துருச்சு. நீங்கள் எப்படி தூங்குது சரியா? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரி காற்று. சரி சரி, ஓகே. நல்லா இருக்கும். ഇദ്ദേഹം കിടന്നുറങ്ങുന്നത് ഈ കാണുന്ന ബോട്ടിലിൻ്റെ മുകളിലാണ് കേട്ടോ. ഈ കാണുന്ന ബോട്ടിലാണ് ഇദ്ദേഹത്തിൻ്റെ മെത്ത. അദ്ദേഹത്തിൻ്റെ മെത്തയാണ് ഈ കാണുന്ന ബോട്ടിൽ. രാവിലത്തേക്കുള്ള ഒരു പാക്കറ്റ് ബ്രെഡ് അദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിലുണ്ട്. ശരിക്കും എന്തോ ഇത്തരം ആൾക്കാരെയൊക്കെ കാണുമ്പോഴാണ് ജീവിതത്തിൽ നമ്മൾ എത്രമാത്രം ഭാഗ്യമുള്ളവരാണെന്നും നമുക്ക് ഉള്ള അല്ലെങ്കിൽ നമുക്ക് കിട്ടിയ അനുഗ്രഹങ്ങളെ നമ്മൾ എത്രമാത്രം വിലമതിക്കണമെന്നും അതിനെയൊക്കെ കാത്തു സൂക്ഷിക്കണമെന്നും ഒക്കെ നമ്മൾ പഠിക്കേണ്ടതെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു.